காலை முதல் ஆரியத்தால் வீழ்ந்த நிலை, திராவிடத்தால் எழுந்த நிலை, தமிழியத்தால் வெல்வதற்கான வழி என்று 3 முப்பெரும் வகுப்பு இங்கே நடைபெற்றிருக்கிறது. இதற்கு மேல் இனி என்கிற தலைப்பில் நம்முடைய பொதுச் செயலாளர் ஐயா சுபவி அவர்கள் நம்முடைய மத்தியில் வகுப்பு எடுத்துள்ளார்கள். அனைவரும் அமைதி காத்து அந்த வகுப்பிற்கு பின்னர் பயிலரங்கில் கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நம்முடைய பொதுச் செயலாளர் சான்றிதழ்கள் வழங்க உள்ளார்கள். பெற்றுக்கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கு நகர திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய செயலாளர் நண்பர் பால் அவர்கள் மரியாதை செய்கிறார். சூலூர் நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அண்ணன் சுவா செல்வராஜ் அவர்கள் மரியாதை செய்கிறார். காலை தொடங்கி இப்போது வரையில் இந்த பயிலரங்கில் உரையாற்றி இருக்கிற பெருமக்களே, உரை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமை தோழர்களே, திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய அன்பு நண்பர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அருமை தோழர்களே, தோழமை இயக்கங்களை சார்ந்த நண்பர்களே, பெரியோர்களே, இளைஞர்களே, காலையிலிருந்து இந்த அரங்கத்தை விட்டு அசையாமல் நின்று குறிப்புகளை எடுத்துக் கொண்டிருக்கிற உளவுத்துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்களை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என் உரையை தொடங்குவதற்கு முன்பு நான் என்ன விரும்பினேனோ, எதற்கு ஆசைப்பட்டேனோ, அதே போல ஒரு பயிலரங்கை எந்த குறையும் இல்லாமல் நடத்தி ஏறத்தாழ முடித்து வருகிற நிலைக்கு வந்திருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும், குறிப்பாக தோழர் சிற்பி செல்வராஜ், இளங்கோவன், பாலசுப்ரமணியம், காந்தி, ராஜேந்திரகுமார், ஐயா வேலுசாமி உள்ளிட்ட பழனிசாமி தோழர்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது வகுப்புகள் முடிந்திருக்கிறார். இது வகுப்பல்ல, பயில் அரங்குகளில் எல்லா செய்திகளும் பேசப்பட்டிருக்கிறது. இனி நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்த கலந்தாய்வாகவே இந்த அமைப்பை, இந்த நிகழ்வை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். உண்மையை சொல்ல வேண்டுமானால் பல்வேறு உணர்வுகளின் கலவையாகத்தான் நான் உங்கள் முன்னால் இருக்கிறேன். ஐயா கோபை ராமநாதன் அவர்களுடைய பேச்சை நான் பல முறை கேட்டிருக்கிறேன், மகிழ்ந்திருக்கிறேன். இன்று காலையில் தான் நான் அவர் முடிக்கிற வேளையில் கண் கலங்கி போனேன். அவரிடத்திலேயும் அந்த கலக்கத்தை என்னாலே பார்க்க முடிந்தது. அதுபோலவே நம்முடைய புலவர் அவர்களுடைய உரையிலும் கூட, காலையில் தொடக்க உரையாற்றிய உமாவதியின் உரையிலும் உணர்ச்சியின் போக்கே மிகுதியாயிருந்தது. எழில் இளங்கோவன் அவர்கள் மட்டுமே ஒரு பயிலரங்கம் போல அந்த செய்திகளை வரிசையாய் தொகுத்து சொல்லிக் கொண்டிருந்தார். ஏன் செய்திகளை காட்டிலும் உணர்ச்சிகளுக்கு கூடுதலாக இடம் இந்த பயிலரங்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது பயிலரங்குக்கு முரணாக. பயிலரங்கம் என்பதே உணர்ச்சிகளுக்கு இடமற்ற வெறும் வகுப்பு போன்ற ஒரு அமைப்பு. ஆனால் இன்றைக்கு பேசிய 4 மூவர் உணர்வுகளுக்கு முதலிடம் கொடுத்ததற்கான அடிப்படை காரணம், செய்திகளை கூட நாம் அறிந்து கொள்ளலாம், உணர்ச்சிகளை பெறாமல் செய்திகளை அறிந்து எந்த பயனும். இன்றைக்கு தமிழகத்தினுடைய மிகப்பெரிய குறைபாடு செய்திகள் அறியாமல் இருக்கிறார்கள் என்பதில்லை, உணர்வற்று இருக்கிறார்கள் இளைஞர்கள் என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய குறைபாடு. எனவே அதனை உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு மட்டுமல்ல, அவர்களும் இயல்பாகவே உணர்ச்சி வயப்பட்டுத்தான் பேசினார்கள். அந்த உணர்வுகள் என்னையும் பற்றி கொண்டிருக்கின்றன. ஒரு பக்கத்திலே கவலையாகவும் இருக்கிறது,
மிகப்பெரிய பணி நம் முன்னால் காத்து கிடக்கிறது, எவ்வளவு நம்மால் செய்ய முடியும் என்கிற ஒரு விதமான கவலை இருக்கிறது. செய்தே தீர வேண்டும் என்கிற ஒரு வெறியும் இருக்கிறது. எனவேதான் நான் குறிப்பிட்டேன், ஒரு உணர்வுகளின் கலவையாக நான் உங்கள் முன்னால் இருக்கிறேன். எப்படி இருந்தாலும் ஒரே மாதிரியான சீருடைகளில் இன்றைக்கு பதிவு செய்து 68 தோழர்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். நம் அமைப்பின் வலிமைக்கு அதுவே பெரிய வெற்றிதான் என்று நான் குணமாக அத்தனை தோழர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இனி என்ன செய்ய வேண்டும்? எப்படி நாம் ஆரியத்தால் வீழ்ந்து கிடந்தோம், திராவிடத்தால் விழிப்புணர்ச்சி பெற்றோம், தமிழியத்தால் வெல்வதற்கான வாய்ப்புகள் என்னென்ன என்பதை நாம் சொல்லி முடிப்பதற்கு பிறகு எனக்கு வந்திருக்கிற அச்சம், மறுபடியும் ஆரியத்தால் நாம் வெல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறோமோ என்பது. மீண்டும் ஒரு ஆரிய வலையின் சூழ்ச்சியில் ஏறத்தாழ சிக்கிக் கொண்டிருக்கிற கட்டத்தில் நாம் இங்கே கூடியிருக்கிறோம். 50களில் 40களில் இருந்த நிலைக்கும் இன்றைக்குமான ஒரு பெரிய வேறுபாடு. அன்றைக்கு இருந்ததை போலவே ஆரியத்தின் பிடி மறுபடியும் மிக கூடுதலாக நம்மை இறுக்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அன்றைக்கு அதனை எதிர்த்து கோபம், எழுச்சி எல்லாம் இருந்தன. இன்றைக்கு அந்த கோபமும் உணர்ச்சியும் கூட நம் மக்கள் 195 பேரிடம் இல்லை. எனவே நம்முடைய பணி மேலும் கடுமையானதாக ஆகியிருக்கிறது. நான் சிறுவனாக இருந்த அந்த காலகட்டத்தில் கொள்கை அரசியல் தான் மேடையிலே விவாதிக்கும் 3 விதமான சித்தாந்தங்கள் முன்வைக்கப்பட்டன. திராவிட தேசியமா, இந்திய தேசியமா, சர்வதேசியமா என்பதுதான் 50களிலும் 60களின் தொடக்கத்திலும் மிக அழுத்தமாக பேசப்பட்ட விவாதம். திராவிட தேசியம் என்பது பெயர் அளவில் திராவிட தேசியம் என்று சொல்லப்பட்டாலும் திரும்ப திரும்ப அது தமிழ் தேசியத்தையே குறித்தது. எனவே தமிழரை பற்றி கவலைப்படுவதா, இந்தியன் என்று நாம் எண்ணிக்கொள்வதா, இல்லை எல்லாவற்றையும் தாண்டி உலகை நேசிக்கிற சர்வதேசியத்தை முன்னெடுப்பதா என்கிற கொள்கை விவாத அரசியல் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலம் முற்றுமாய் கழிந்து போய் இன்றைக்கு எந்த மேடையிலும் எந்த அரங்கிலும் இந்த தேசியங்களோ இந்த கொள்கை விவாதங்களோ நடைபெறுவதில்லை. ஒரு விதமான தடாலடி அரசியலும் ஊடக அரசியலும் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் குறிப்பிடுவது பெரிய கட்சிகளை கூட அல்ல, நம்மை போல இருக்கிற சிறு சிறு அமைப்புகள், புதிய இயக்கங்கள் கூட எதனால் ஈர்க்கப்படுகிறார்கள் என்று கவனிக்கிற வேளையில் அதனுடைய தாக்கம் நம்முடைய தோழர்களுக்கும் கூட இருக்கிறது. நான் அழுத்தமாக இன்றைக்கு சொல்ல விரும்புகிற செய்தி ஒன்றே ஒன்றுதான், அவசரப்படாதீர்கள் என்பது. பொறுமையாக நான் இந்த உங்களுடைய உரைகளிலே எழுதியிருக்கிற வரிகளை நான் எழுதுகிறேன், நண்பர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் நான் சொல்ல விரும்புவதும் அதுதான், கொஞ்சம் தொலைநோக்கி பாருங்கள். உடனடியாக இன்றைக்கு நடக்கிற அரசியலை பற்றி மட்டுமே கவலைப்பட்டு நடப்பு அரசியலை வைத்துக் கொண்டே எல்லாவற்றையும் கணித்து எல்லாவற்றுக்கும் முடிவுக்கு வந்துவிடாதீர்கள். கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய கட்டத்தில் நாம் பொறுமையாக என்னால் செயல்படாமல் அல்ல, உடனுக்குடன் நாம் என்ன கருதுகிறோம், என்ன ஒரு தாக்கம் நம்மிடத்திலே நேர்ந்திருக்கிறது என்றால் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்ட வேண்டும். மேடைகளில் தடாலடியாக பேச வேண்டும். மேடைகளில் நிதானமாய் அறிவுபூர்வமாய் பேசுகிறவனெல்லாம் இன்றைக்கு பைத்தியக்காரன். அடி வெட்டு குத்து என்றால் எவ்வளவு பெரிய தலைவனாக இருக்கிறான் என்று நான் வெளிப்படையாக என்னை பொறுத்தளவு எதையும் பெயர்களை எல்லாம் மறைக்க வேண்டியதில்லை, எல்லாவற்றையும் நான் குறிப்பிட்டே பேசுவேன். தடாலடியாக பேசுவது என்பதுதான் இன்றைக்கு ஒரு விதமான ஹீரோயிசம் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்களே, அப்படி இளைஞர்களை கவர்கிறது. நான் மிக நன்றாக அறிவேன். ஆனாலும் நான் கதாநாயகனாக இப்போது விரும்பவில்லை. தடாலடியாக பேசலாம், ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. தடாலடியாக பேசுவதும் சிறைக்கு போவதும் பெரிய காரியம் இல்லை. இன்றைக்கு நம்மை சுற்றி பின்னப்படுகிற வலை மிக ஆபத்தான. 2-3 நாட்களுக்கு முன்பு நான் கலைஞர்களிடத்திலே ஒரு விருது வாங்கினேன். விருது வாங்கிக் கொண்டு ஏற்புரை சொல்லுகிற போது நான் இந்த வரிகளை குறிப்பிட்டேன், அதை சொல்ல வேண்டும். உங்கள் கைகளால் விருது பெற்றிருக்கிறேன், ஆனாலும் என் மனம் மகிழ்வாக இல்லை.
நான் அங்கு பேசிய செய்தி. தமிழ் புத்தாண்டு கொண்டாடியதற்காக தமிழ்நாட்டில் கோவையில் காந்திபுரத்தில் 52 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வேற ஒன்றும் அவங்க செய்யல. இனிப்பு வழங்கினார்கள். இனிப்பு வழங்கினால் சட்டம் ஒழுங்கு கெட்டு போகும் என்பதால் உங்களுக்கு கொடுத்த அனுமதி ரத்து செய்யப்படுகிறது என்று காவல்துறை கொடுத்த ஆணை என் கையிலே அதனுடைய நகல் இருக்கிறது. வெடிகுண்டு வெடித்தால் தான் சட்டம் ஒழுங்கு கெடும் என்று இதுவரை கேள்விப்பட்டது. இனிப்பு வழங்கினாலே கெட்டு போகிற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு அவ்வளவு பலவீனமாக இருக்கிற ஒரு நாட்டில் நாம் வாழ்வோம். அதாவது அதனுடைய உள்நோக்கம் இதனை நீங்கள் புத்தாண்டு என்று சொல்லக்கூடாது. பொங்கல் என்று வேண்டுமானால் சொல்லலாம், புத்தாண்டு என்று சொல்லக்கூடாது. புத்தாண்டு என்று நீங்கள் இனிப்பு வழங்கக்கூடாது என்று 52 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் நான் மேடையில் பேசியதை சொல்கிறேன். தலைவரை மன்னிக்க வேண்டும். இந்த சூழலில் உங்கள் கைகளால் விருது பெறுவதை விட இந்த ஆட்சியில் விலங்கு மாட்டிக் கொள்வதையே என் கைகள் விரும்புகின்றன என்று நான் சொல்கிறேன். இது தடாலடி பேச்சு அல்ல, உணர்ச்சி வயப்பட்டு நான் பேசவில்லை. காரணம், மனம் நொந்தும் கொதித்தும் போய்த்தான் நான் அந்த வரிகளை அந்த இடத்திலே குறிப்பிட்டேன். கலைஞர் அவர்கள் அதற்கு நகைச்சுவையாக வேறு விடையை சொல்லிவிட்டார். வீரபாண்டியன் கோபப்பட வேண்டாம், நாட்டில் சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், எனவே நாட்டின் உடல்நலம் மக்களின் உடல்நலம் கெட்டு போய்விடக்கூடாது என்று அரசு கருதுவதாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று வேடிக்கையாய் சொன்னார். ஆனால் நான் அதை குறிப்பிட்டதற்கு அடிப்படை காரணம் இருக்கிறது. நான் தடாலடி அரசியல் என்று சொல்லுவது இங்கே இருக்கிற இளைஞர்கள் நண்பர்கள் நான் சொல்லுவதை கவனமாக கோபித்துக் கொள்ளாமல் கேட்க வேண்டும். சாந்தவேல் செய்தியை பற்றி புலவர் குறிப்பிட்டார். மிக கொடுமையான ஒரு செய்தி இன்றைக்கு தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கிறது. எத்தனை இடங்களில் அதனை எதிர்த்து கண்டித்து கூட்டம் நடந்திருக்கிறது. ஏன் இல்லை? சாந்தவேல் பற்றிய அந்த செய்தி இருக்கிறதே, வெந்நீரை கொட்டி படுகொலை செய்தது ஒரு பக்கம் என்றால், அந்த இளைஞனுடைய இறுதி ஊர்வலத்தை நடத்துவதற்கு கூட அனுமதி மறுக்கப்பட்டு கொல்லைப்புறமாக உள்ளே இருந்த உடல் எடுத்து செல்லப்பட்டு காவல்துறையினரால் கொளுத்தப்பட்டிருக்கிறது. மனைவி அழுகிறார், இறுதி சடங்குகளை நடத்துவதற்கு கூட எனக்கு அனுமதி தரவில்லை என்று. ஏன்? எந்த கட்சியும் கொதித்து எழுந்து அறிக்கை விடவில்லை. அந்த இடத்தில் போய் நின்று இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்வதற்காக பல்வேறு அமைப்புகளின் தலைவர்கள் அங்கே வந்தார். இறுதி ஊர்வலம் நடந்திருந்தால் அத்தனை தலைவர்களும் ஆவேசமாக அங்கே முழக்கம் எழுப்பி இறுதி ஊர்வலத்திலே கலந்து கொண்டிருப்பார்கள். அனைவரும் அது ஊடகங்களில் வருகிற பதிவை நோக்கிய ஆர்ப்பாட்டங்களே மிகுந்து விட்டார். நெஞ்சத்திலிருந்து கோபம் எழுவது குறைந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் அன்றைக்கு யாராவது இறந்து போனால் அரசியல் கட்சி தேர்தலுக்கு எப்படி பயன்படுத்திக் கொண்டதோ அப்படி தமிழ் அமைப்புகள் இன்றைக்கு இவற்றை பயன்படுத்திக் கொள்ள முயன்று அதிலும் சாந்தவேல் விஷயத்தில் அதை கூட பயன்படுத்திக் கொள்ளவில்லையே என்ன காரணம்? இதுவே நான் பேசுவதெல்லாம் திமுக சார்பாக இருக்கிறது என்று தம்பிகள் நினைத்தால் அதற்கான காரணத்தை நான் இறுதியாகவும் உறுதியாகவும் சொல்லுகிறேன். இதுவே நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். கலைஞர் ஆட்சியில் சாந்தவேல் நிகழ்ச்சி நடைபெற்றிருந்தது. காவல்துறை இறுதி நிகழ்ச்சியை செய்திருந்தால், இறுதி ஊர்வலத்துக்கு தடை விதித்திருந்தால், அடுத்த நாள் தினமணி ஆர்ப்பரித்திருக்காதா? தினமலருக்கு அது தலைப்புச் செய்தியாகி இருக்காதா? தமிழ் தேசிய அமைப்புகள் அனைத்தும் இன்றைக்கு வீதிக்கு வீதி ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்க மாட்டார்களா? நண்பர்களே, ஜனவரி 29 முத்துக்குமாரின் நினைவு நாள். ஈழத்துக்காக தன் உயிரை வீழ்ந்த ஒரு மாவீரர். அந்த தன் உயிரையே எரித்துக் கொள்ளுகிற அந்த தியாகம் பின்பற்றப்படக்கூடாத தியாகம் என்று நான் எப்போதும் சொல்றேன் ஒரு பக்கம். ஆனாலும் அது ஈடு இணையற்ற தியாகம். அந்த தியாகத்தை செய்த முத்துக்குமார் தன்னுடைய இறுதி மடலில் கலைஞரை பற்றி கடுமையாக 2 வரிகளை எழுதியிருந்தால் நாம் அத்தனை பேரும் அறிவோம். அன்றைக்கு கலைஞர் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. நான் ஒப்பீட்டுக்காக சொல்றேன். அந்த கலைஞர் ஆட்சியில் முத்துக்குமாரினுடைய இறுதி நிகழ்வுகள் எப்படி நடைபெற்றன என்பதை ஒரு நிமிடம் எண்ணிப்பார்கள். இதோ இங்கே இருக்கிற தோழர் உமாபதியும் நானும் நம்முடைய அமைப்பு தோழர்களும் ஒன்றாக சேர்ந்துதான் போய் அங்கு இறுதி மரியாதை செய்தோம். குமரன் இருக்கிறார், நம்முடைய வளவன் இருக்கிறார், நம்முடைய தோழர்கள் அனைவரும். அதை விட முத்துக்குமார் நிகழ்ச்சியில் அங்கே நின்று எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்துக் கொண்டிருந்தவரே நம்முடைய பேரவையினுடைய சென்னை மாவட்ட தலைவர் தோழர் சிந்தா.
அதனாலேயே உடல் நலம் குன்றி அடுத்த நாளிலிருந்து ஒரு வாரம் அவர் மருத்துவமனையில் இருந்தால் நான் எதையும் பொய்யாக சொல்லவில்லை. அது எந்த விளம்பரத்துக்காகவும் இல்லை, நம்முடைய ஈடுபாடுக்காக. மீஞ்சூர் பாஸ்கர் சுந்தரம் திமுக கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் முத்துக்குமாரினுடைய அந்த இறுதி உடலுக்கு மரியாதை செலுத்துவதற்கு ஒரு பெரிய முன்னிலை வந்து அத்தனை பேரும் அந்த மரியாதை செலுத்தினார்கள். அத்தனை பேருக்கும் தெரியும் முத்துக்குமார் கடிதத்தில் கலைஞரை பற்றிய கடுமையான வரிகள் இருக்கின்றன என்று அத்தனை பேருக்கும் தெரியும். நகல் எடுத்து கொடுத்த போது நான் கூட அந்த வரிகளை கூட மறுக்கவில்லை. அப்படியே தான் நகல் எடுத்து கொடுத்து. அவன் ஒரு பெரிய தியாகி, அவனுக்கு கோபப்படுவதற்கு உரிமை இருக்கிறது. அந்த இறுதி ஊர்வலம் எவ்வளவு நீண்டதாக எவ்வளவு ஆவேசம் மிக்கதாக நடைபெற்றது என்பதை எண்ணி பாருங்கள். சாந்தவேலினுடைய இறுதி நிகழ்ச்சி எப்படி நடைபெற்றிருக்கிறது என்பதை எண்ணி பாருங்கள். அன்றைக்கு முத்துக்குமாருக்கு மரியாதை செய்வதற்காக வந்து திமுக கழகத்தினுடைய வட மாவட்ட செயலாளர் பாபு அவர்கள் அடித்து விரட்டப்பட்டார். தங்கபால் என்று நினைத்து அடித்து விட்டார்கள் என்று சொல்லப்பட்டது. எப்படி இருந்தாலும் திமுகவுடைய மாவட்ட செயலாளரே மரியாதை செலுத்துவதற்கும் வந்தார். அத்தனைக்கு பிறகும் அனைவரும் திமுக கழகத்தை கலைஞரை கடுமையாக விமர்சித்தார்கள். இன்றைக்கு முத்து சாந்தவேலுக்கு நடந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி பற்றி எந்த பத்திரிகையிலாவது விரிவாக செய்தி வந்ததாய் யாராவது சொல்லுங்கள், வந்திருக்கிறதா? எந்த தமிழ் தேசிய அமைப்பாவது இதனை கடுமையாக கண்டித்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி இருக்கிறார்களா? பேருக்கு காவல்துறையை பழி சொல்லி அறிக்கைகள் வந்திருக்கின்றன. முதலமைச்சரே இல்லை. எதற்காக இதை நான் குறிப்பிடுகிறேன் என்றால், இங்கே ஒரு விதமான அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு தடாலடி அரசியலும் ஊடக அரசியலும். எதற்கெடுத்தாலும் மேடையிலே கையை தூக்கி கொண்டு ஆகும் என்று பேசுகிறவர்கள் இப்போது சாந்தவேல் விஷயத்தில் எங்கே போனார்கள்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். மனச்சாட்சி இருக்கிறவன் பதில் சொல். எங்கே போனீர்கள்? என்ன ஆயிற்று உங்கள் ஆவேசம்? என்ன ஆயிற்று கொப்பளிக்கிற உங்கள் வீரம்? உங்கள் ஆவேசம் வீரம் எல்லாம் கலைஞருக்கு எதிராக குறிவைக்கப்படுகிற ஒன்றே தவிர தமிழனுக்கு ஆதரவாக எழும்புகிற ஆவேசம் இல்லை என்பதுதான் என் குற்றச்சாட்டு. அதை நான் வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன். நண்பர்களே, இந்த சாந்தவேலையும் முத்துக்குமாரையும் நான் ஒப்பிட்டு சொல்வதற்கான ஒரு கேள்வி நேரடியாக நமக்கு வரும். நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று ஒரு செய்தி தெரியும். சாந்தவேலுடைய கொலையை கண்டித்து நம்முடைய பேரவையினுடைய மாநில அமைப்பாளர் மரக்காயர் வெட்டப்பட்ட போது அதை கண்டித்து, சாந்தவேலினுடைய இறுதி நிகழ்வுகளை கண்டித்து, இறுதி நிகழ்வுகளில் காவல்துறை நடந்து கொண்ட விதத்தை கண்டித்து, புத்தாண்டில் இனிப்பு வழங்கியவர்களை கைது செய்ததை கண்டித்து அனுப்பப்பட்ட அத்தனை அறிக்கைகளும் முரசொலி விடுதலை தவிர வேறு எதிலும் வெளியாகவில்லை என்பதை குறித்து இந்த சாந்தவேல் நிகழ்ச்சியில் இயக்குனர் கௌதமன் இதை கண்டித்திருக்கிறார் என்று அந்த கடைசி வரியில் இருக்கிறார், எழுதியிருக்கிறார். கௌதமன் நமக்கு நல்ல நண்பர், இனமுடன்பாடு. எந்த ஒரு இயக்கத்தினுடைய அமைப்பின் பொறுப்பாளரும் இல்லை. தனி மனிதராக விடப்பட்ட அறிக்கையை கூட வெளியிடுகிற பத்திரிகைகள் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் அறிக்கையை அடியோடு வெளியிட மறுக்கிறார்கள் என்பதையும் கவனத்தில் வையுங்கள். என்ன காரணம்? எல்லோரும் ஒரே குறியில் இருக்கிறார். அந்த குறி என்ன என்பதை நடந்து முடிந்த துக்ளக் விழாவில் ஜோ வெளிப்படையாக பேசியிருக்கிறார். அந்த வரிகளை நான் கூறுகிறேன். வெளிப்படையாக பேசியிருக்கிறார். நான் தான் தலைவரிடத்தில் அதை நேரடியாக சொன்னேன். அப்படியா பேசியிருக்கிறார் என்று அவர் கேட்டார். பகையையும் நெருப்பையும் மிச்சம் வைக்க கூடாது, அடியோடு அழித்து விட வேண்டும். கருணாநிதி நம் பகை, அடியோடு அழிக்க. இது வன்முறையை தூண்டுகிற பேச்சு இல்லையா? இந்த பேச்சை பத்திரிகைகள் வெளியிட்டனவா? இந்த பேச்சை ஜெயா தொலைக்காட்சி திரும்ப திரும்ப போடுகிறதை யாராவது எதிர்த்தார்களா? தன்னுடைய பகை எது என்பதை உண்மையை சொன்னால் நெருப்பையும் பகையையும் மிச்சம் வைத்த குற்றம் எங்கள் குற்றம், உன் குற்றம் இல்லை. எனக்கு கொதிக்கிற அந்த கோபத்தினுடைய காரணம், அவன் கலைஞரை அடியோடு அழிக்க வேண்டும் என்று சொல்லுவது கலைஞரை அல்ல. அதை புரிந்து கொள்ளுகிற வரையில் நாம் ஒரு நாளும் தேர முடியாது. கலைஞரை தாக்க தொடங்குவது எப்போதும் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழும் தலைவர்களை பற்றி விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு அறிஞர் அண்ணா அவர்களை பற்றி துக்ளக் விமர்சிப்பதில்லை, குமுதம் கல்கி விமர்சிப்பதில்லை, விகடன் விமர்சிப்பதில்லை. எனவே இவர்கள் எல்லோரும் அண்ணாவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று ஒரு நாளும் பொருள் ஆகாது. இங்கே கோவையில் இருக்கிற பாவேந்தன் தான்
தான் கார்ட்டூன் ஆயிரம் என்ற ஒரு புத்தகத்தை தொகுத்திருக்கிறார். என்னிடத்தில் இருக்கிறது. அண்ணாவை பற்றிய அத்தனை கேலி படங்கள் வாழும் காலத்தில் நிகழ்வில் வெளிவந்தன. பெரியாரை பற்றி மிக கடுமையான விமர்சனங்கள் வந்திருக்கின்றன. இறந்து போனதற்கு பிறகு கொஞ்சம் அடக்கி வாசிப்பார். எனவே இறந்து போனவர்களை விட்டுவிட்டு வாழும் தலைவர்களை குறை சொல்லுகிற போது வாழும் மக்களும் நடைமுறையை ஒட்டி அது உண்மைதானே என்று கருதுவார். எனவே வாழும் தலைவர்களை முதலில் குறிவைத்து தாக்குவோம். கலைஞர் சரியில்லை, திமுகவே சரியில்லை, பெரியாரும் சரியில்லை, திராவிட இயக்கமே சரியில்லை. அதுதான் அவர்கள் போய் சேர நினைக்கிற பாடம். இதற்காகத்தான் அவர்கள் திட்டமிட்டு தொடங்குகிறார்கள். இதற்காகத்தான் நாம் கலைஞரை உறுதியாய் ஆதரிக்கிறோம். வேற ஒண்ணும் இல்லை. எங்க நின்று அடிக்கணும் நினைக்கிறீங்களோ அங்க நின்று நாங்க தாங்கணும் நினைக்கிறோம். ஏன்னா உன் நோக்கம் எனக்கு தெரியும். இந்த ஞானின்னு ஒரு பத்திரிகையாளர், ஒரு மிகப்பெரிய ஞானி. அன்னைக்கு புதிய தலைமுறை தொலைக்காட்சியில அந்த ஆளுக்கு இருக்கிற வருத்தம் என்ன தெரியுங்களா? ஒரு பேட்டி எடுக்க போனால் தமிழ்நாட்டில் ஒரு ஜனநாயகமே இல்லை. பேட்டி எடுக்க போனால் மிஸ்டர் கருணாநிதியின் கூப்பிட்டா கோபப்படுறாங்க. ஏன் கலைஞர் ஐயா தான் நம்ம சொல்லணும். மிஸ்டர் கருணாநிதியின் கூப்பிட்டா என்னன்னு கேட்ட உடனே நம்முடைய இளைஞர்கள் அது சரிதானேங்கிறான். நான் உண்மையை சொல்றேன். அது ஒரு ஜேர்னலிஸ்ட் போய் மிஸ்டர் கருணாநிதியின் கூப்பிட்டா என்னங்கிறான். நான் கேட்கிறேன், நான் என்னைக்காவது மிஸ்டர் ஜெயேந்திரன் கூப்பிட்டுருக்கா? சங்கராச்சாரிய பேட்டி எடுக்கும்போது மிஸ்டர் ஜெயேந்திரன் அப்படின்னு கேட்டுக்கிறியா? ராஜகோபாலாச்சாரிய மிஸ்டர் ராஜகோபால் எங்கேயாவது எழுதியா நீ? அது என்ன ஆச்சாரி? அது என்ன சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி? அதுவும் ராஜாஜி தன்னுடைய ஆட்சியில ஒரு அறிக்கை வெளியிட்டார். அது அரசு ஆணை. விஸ்வகர்மாக்கள் என்று சொல்லப்படுகிற சமூகத்தை சார்ந்த மக்கள் தங்கள் பெயருக்கு பின்னால் ஆசாரி என்றுதான் போட்டுக் கொள்ள வேண்டுமே தவிர ஆச்சாரி என்று போடக்கூடாது. அரசு ஆணை. ஏன்னா ஆச்சாரிகள் இவர்கள் தான், அவர்கள் ஆசாரிகள் என்று போடணும்னு சொல்றோம். எனவே மற்றவருக்கு ஒரு நியாயம், தனக்கு ஒரு நியாயம் என்பதிலே அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள். எனவே அந்த துக்ளக் விழாவில் பேசுகிற போது மிக தெளிவாக ஜெயலலிதாவை பிரதமராக்க வேண்டும், அதுவும் 10 ஆண்டுகளுக்கு கேள்வியே கேட்கக்கூடாது. ஜோபினுடைய விருப்பம் யாரை வைத்துக் கொண்டு மேடையில் சொல்லப்பட்டது என்றால் அத்வானியையும் குஜராத் மோடியையும் வைத்துக் கொண்டு சொல்லப்பட்டது. இன்றைக்கு தமிழகத்தில் இந்தியாவில் நடந்து கொண்டிருப்பது ஊடக அரசியல் தான். ஊடக அரசியல் என்பது இன்றைக்கு மோடி அப்பழுக்கில்லாத ஒரு மிகப்பெரிய நிர்வாகி என்பதாக படம் பிடித்து காட்டப்படுகிறது. குறித்துக் கொள்ளுங்கள், வருங்காலம் நமக்கு மேலும் சிக்கலான காலம், ஒன்றும் மறக்க முடியாது. காங்கிரஸ் கட்சி செய்து கொண்டிருக்கிற அத்தனை தப்புகளினுடைய பலன்களையும் பிஜேபி அனுபவிக்க போகிறார் என்பது வெளிப்படையான உண்மை. பிஜேபி ஆட்சியில ஏற்காமல் இந்த காங்கிரஸ்காரன் ஓய மாட்டாங்க. இவன் பண்ணிட்டு இருக்கிற அத்தனை அக்கிரமமும் உண்மையா சொல்லும். திமுக தோழர்கள் மன்னித்துக் கொள்ள வேண்டும். ஒரு மூழ்கி கொண்டிருக்கிற கப்பலில் நாம் தொடர்ந்து பயணம் போவதை விட ஆபத்து வேற எதுவும் இருக்க முடியாது. காங்கிரஸை இனி கவனாலும் காப்பாற்றணும். அதான் உண்மை. எந்த கோபத்தையும் சொல்லல. செய்கிற ஒவ்வொரு அசைவும் தப்பாது. அத்தனையும் மக்களுக்கு எதிராக. இவை எதிலிருந்தும் பிஜேபி வேறுபட்ட கட்சி இல்லை. என்ன ஊழல்னா பிஜேபிக்கு என்னன்னு தெரியாதா? சுக்ராம் வழக்கு, இன்னைக்கு சுக்ராம் உள்ள இருக்கிறாரு. யார் அந்த சுக்ராம்? நம்முடைய அறிவியல் மலர் வெளியீட்டு விழாவில் கம்பம் செல்வேந்திரன் அதை மிக ஆதாரங்களோடு எடுத்து காட்டார். நரசிம்மராவனுடைய காலத்தில் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் அவர் மீது குற்றச்சாட்டு வந்து வீட்டை போய் தேடுகிற போது அவர் வெளிநாட்டுக்கு போயிருந்தார். பணத்தை ஒழுங்கா அடுக்கி வைக்க கூட முடியல. வீடெல்லாம் பணம் இறைந்து கிடந்தது. அவரை கைது செய்த போது அவர் அப்ப வழக்கு தொடுத்த போது சுக்ராம் சொன்னார், இதெல்லாம் கட்சி பணம், நரசிம்மராவ் சொல்லி நான் வாங்கி வச்சிருக்கேன். எவ்வளவு ஒருத்தர் எவ்வளவு விசுவாசமா இருக்காங்க. நரசிம்மராவ் எனக்கு அதுக்கு தொடர்பு இல்லைன்னு சொன்னார். பிறகு அவர் காங்கிரஸ் கட்சியை விட்டு விலக்கப்பட்டார். தனியாக ஒரு கட்சி தொடங்கினார். அந்த கட்சியில ஒரு 5-6 இடங்கள்ல வெற்றி பெற்றார். பிஜேபி அவனோட சேர்ந்து ஆட்சி அமைச்சார். எந்த பிஜேபி தெரியுங்களா? நாடாளுமன்றத்தில் சுக்ராம் பேசவே கூடாது என்று சொன்ன பிஜேபி சுக்ராம் கட்சியோடு கூட்டணி சேர்ந்து மாநில அரசை அமைத்த வெட்கங்கெட்ட விஷயங்கள் இந்த நாட்டில் நடந்தது. நான் ராஜா கிட்ட புதிய தலைமுறையில இமயம் தொலைக்காட்சியில நேருக்கு நேர் கேட்டேன். இந்த சுக்ராம் அது இப்ப வேண்டாம். அது இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு அது வேறு, இது வேறு. ஏன் அது வேறு இது வேறுனா இது எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருப்பது சொல்றது. எனவே இதுதான் பிஜேபிக்கு காங்கிரசுக்குமான வேறுபாடு. என்றாலும் காங்கிரஸ் செய்து கொண்டிருக்கிற
தவறுகள் பிஜேபிக்கு ஆதரவாக போய்கொண்டிருக்கின்றன. மோடியா அத்வானியா என்கிற பிரச்சனைக்கு இடையில் வேண்டாம் ஜெயலலிதாவை கொண்டு வரலாம் என்று சொல்லுவது போகிறப்போ. எனவே இதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொண்டு கலைஞரை எதிர்த்துக் கொண்டே இருக்கிறவர்கள் எதை கவனத்திலே கொள்ள வேண்டும் என்றால், கலைஞரிடத்திலே குறையில்லையா என்று கேட்டால், குறையில்லாத மனிதன், குறையில்லாத கட்சி, குறையில்லாத ஆட்சி உலகத்தில் கிடையாது. அப்படிலாம் ஒரு கற்பனாவாதத்தில் எல்லாம் வாடாது. கற்பனாவாதத்தில் நம்மை வாட வைப்பதனுடைய நோக்கமே அடித்தளத்திலிருந்து திராவிட இயக்கத்தை அழித்து விடுவது. ஏன் இன்றைக்கு இளைஞர்களுக்கு திராவிட இயக்கம் விலகி இருக்கிறது என்றால், சமூக நீதிக்கான தேவை, அந்த துன்பங்களை இன்றைய இளைஞர்கள் அறிய மாட்டார். நம்முடைய இனமான பேராசிரியர் அவர்கள் ஒரு கூட்டத்தில் சொன்னார், என் போன்றவர்கள் எல்லாம் அடிபட்டு திராவிட இயக்கத்துக்கு வந்தோம். தம்பி வீரபாண்டியன் போன்றவர்கள் நாங்கள் அடிபடுவதை பார்த்து வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இளைஞர்கள் பலர் இரண்டுமே தெரியாமல் வந்திருக்கிறார். அவர் சொன்னார் மேடையில், 1000 திமுக கழகத்தின் இளைஞர்கள் பாசறை வகுப்பில் சொன்னார். அதனால சமூக நீதி பற்றி நம்முடைய இளைஞர்களுக்கு ஏன் தெரியாது என்றால், தனியார் துறையில் இடஒதுக்கீடு கிடையாது. கல்வி கூடங்களுக்கு போனால் மாலை நேர கல்லூரிகளில் இடஒதுக்கீடு கிடையாது. பகல் நேர கல்லூரிகளிலும் சுயநிதி கல்லூரிகளில் கிடையாது. 11.8% மட்டும்தான் அரசு பணிகள் இருக்கின்றன. நாம 50% வேணும், 69% வேணும்லாம் கேட்டுட்டு இருக்கிறோமே, அது மொத்தம் இருக்கிற வேலையில் 11.8% அதிகமாகி போனால் 12% அவ்வளவுதான். 12% போக 88% என்பதில் இடஒதுக்கீட்டை ஏற்கனவே இழந்து விட்டோம். எனவே நம்ம பிள்ளைகளுக்கு இடஒதுக்கீடு பற்றிய நன்மை தெரியாது. பகுத்தறிவு என்பது முற்றும் முழுக்க, இங்க பேசும்போது ஒரு நண்பர் கேட்டார், அந்த கேள்வி என் மனசுல அப்படியே ஒரு ஆணியாய் குத்திச்சு. கோயிலுக்குள்ள தமிழ் போக முடியலையேன்னு வருத்தப்படுறோமே, தமிழனே போக முடியலையேன்னா, கூட்டத்திற்கு வந்துவிட்டு நாம் பிரிந்து போகிற போது ஊர் தமிழனாகவும் சேரி தமிழனாகவும் தானே பிரிஞ்சு போறோம். அதான உண்மை. இன்னைக்கு நம்ம சேர்ந்து நிற்க முடியலையே. நாம் இதெல்லாம் சொல்லும் போது நம்ம நண்பர்கள் ஏதோ தன்னடக்கம் என்று நினைத்துக் கொண்டார்கள். தன்னடக்கம் இல்லை. நான் வெளிப்படையா மீண்டும் மீண்டும் சொல்லுவது, என்னுடைய படம் அல்ல, பெரியார் அம்பேத்கர் படம் தவிர வேற படம் போட வேண்டாம். நான் இப்படி சொல்லுவதை திரும்ப திரும்ப ஏதோ நான் ஒரு அப்படிலாம் ஒரு போலி தன்னடக்கம் இந்த இடத்துல கிடையாது. தயவு செய்து தோழர்களே நம்புங்க. அது தலைமையினுடைய அடையாளம் தெரிய வேண்டும் என்று தோழர்கள் கருதுகிறார்கள். நான் சொல்றேன், என் முகம் என் தலைமை தெரிய வேண்டாம். நமக்கு ஒரே தலைமை 2 பேர் வாங்க, பெரியார் அம்பேத்கர் தவிர ஒரு தலைமை கிடையாது. சமூக நீதிக்கான போராளிகள் அவர்கள் தான். நான் பார்த்த, என் காலத்தில் பார்த்த ஜோதிரா புலே படிச்சிருக்கிறோம். நம் காலத்தில் வாழ்ந்த மாபெரும் போராளிகள் அந்த 2 பேர் தான். சாதியை ஒழிக்காமல் ஒரு நாளும் நீங்கள் தமிழர் என்கிற தமிழியத்தால் வெல்லவே முடியாது. 1000 பேர் சாதியத்தை ஒழிக்காமல், ஆணாதிக்கத்தை ஒழிக்காமல் ஒரு பெண் கூட இல்லை. என் மனைவி உட்பட, என் மகன் உட்பட யாரும் அல்ல. இல்லை, நாம் வெற்றி பெறது கடினம். எழுதி வச்சுங்க. சாதிய எண்ணமே இல்லாமலும் ஆணாதிக்க நிழலே இல்லாமல் என்றைக்கு சேருகிறோமோ அன்றைக்கு நாம் வெற்றியின் முதல் படியில் கால் வைத்திருக்கிறோம். திட்டம் என்ன? இதற்கு இணையாய் கருப்பு உடையில் பெண்களை பார்க்கணுங்கிறதாங்க என்னோட தீராத. நான் இன்னொன்னையும் சொல்றேன். இப்போ இன்றைக்கு மாலை தலைமை குழுவிலும் நாளைக்கு பொதுக்குழுவிலும் நான் வைக்கப் போகிற முதல் தீர்மானம், பெரியார் அம்பேத்கர் 2 பேரையும் சேர்த்து ஒரு படம் வரைந்து, அதுதான் நம்முடைய முத்திரை, வேறு படம் யாருடைய படம் கூடாது முடிவுக்கு வந்தால் எந்த இடத்தில் அந்த முத்திரை பார்த்தாலும் திராவிட இயக்க தெரியும். திராவிட இயக்க தமிழர் பேரவை சுபவி அல்ல. திராவிட இயக்க தமிழர் பேரவை பெரியார் அம்பேத்கர் தான். அவங்க 2 பேரும். ஏன்னு கேட்டா, அம்பேத்கரை விட வேற யாரும் தெளிவாக இந்த 2 மனிதர்களை விட்டால் வேறு நாடு என்ன இருக்கிறது? அம்பேத்கர் சொன்ன ஒரு செய்தியை நான் சொல்றேன். எவ்வளவு நுட்பமாக அவர் பார்த்திருக்கிறார். இன்னும் சொல்றேன், கொஞ்சம் வெளிப்படையா சொல்றேன். பெரியார் படத்தை ஏற்கிறவர்கள் கூட அம்பேத்கர் படம் போட்டவங்க சிலர் விலகி கூட போயிடுவாங்க. நம்மளுக்கு நண்பர்களே, மாலை போட்டு அனுப்பி விடுங்க. அம்பேத்கர் படத்தை பார்த்து அச்சப்படுகிறவர்கள் எந்த தயக்கமும் இல்லாம சொல்றேன். ஏற்கனவே 100 பேர் போறாங்க, இன்னும் 100 பேர் போறலாம். வருத்தப்பட்டு இது ஒன்றும் கம்பெனி இல்லை, நஷ்டமாயிடுங்கிறது. நான் பல முறை சொல்லியிருக்கேன். 1000 பேர்
தனியா நான் சாகுறாங்க பேசுறேன், எனக்கு அது பிரச்சனை. ஆனால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன், நான் எதிர்பார்க்கிறேன். இன்னமும் இத்தனை பேர் திராவிட இயக்க தமிழர் பேரவை நீங்கள் நம்பி இருக்கிறீர்கள். ஒன்றும் கவலையப்படாது, மெதுவாக போகிற யாரும் முடங்கி போகும். எதுக்காக சொல்றேன்னா, அம்பேத்கர் என்பதை இன்றைக்கும் ஏற்றுக்கொள்ளாத தென் மாவட்டத்தில் நம்ம வளராததுக்கு அது ஒரு காரணங்க. எனக்கு நல்லா தெரியும். வளரவே இல்லைனால எனக்கு கவலை இல்லைங்க, தப்பா வளரலாம். ஒன்றை குறித்துக் கொள்ளுங்கள், தப்பா வளர்றதை விட வளராமல் இருக்கிறது நல்லது. நான் அதுதான் கவலைப்படுறேன். இந்து மதம் என்பதை ஒப்பிட்டு பார்த்தால் இஸ்லாமியத்தை விட கிறிஸ்தவத்தை விட அது ஒரு தாராள மதம், லிபரல் ரிலிஜன் ரொம்ப பேர் எழுதுறான். ஏன் தெரியுங்களா? நீங்க மாதா கோயிலுக்கே போகலன்னா கிறிஸ்தவனா இருக்கிறது கஷ்டம். நீங்க இஸ்லாமியனாக இருந்து கொண்டு மசூதிக்கு போகாமல் இருக்க முடியாது, அல்லாஹ்வை விமர்சிக்க முடியாது. ஆனால் இந்து மதத்தில் இருந்து கொண்டு நானும் புலவரும் நீங்களும் எதிரினத்தோடு எவ்வளவு வேணாலும் பேசலாம். விநாயகரை பேசலாம், ஒருத்தர் நம்ம கேட்க மாட்டான். எவ்வளவு சுதந்திரம் இருக்கிறது இந்த இந்து மதத்தில் என்று நினைத்து ஏமாந்து விடாதீர்கள் என்று சொன்னவர் அம்பேத்கர். என்ன காரணம் தெரியுங்களா? அந்த வரியை படிச்ச போது சிலிர்த்து போனார். அவர் எழுதுவார், இஸ்லாம் மதத்தில் அல்லாவை நீங்கள் விமர்சித்துக் கொண்டு உள்ளே இருக்க முடியாது, வச்சுக்க மாட்டான். சர்ச்சையின் கடவுளை நீங்கள் விமர்சிக்க முடியாது. இந்து மதத்தில் எவ்வளவு வேண்டுமானாலும் கடவுளை, கோயிலை நீங்கள் விமர்சிக்கலாம். இந்து மதத்தினுடைய கொடூர முகம் உங்களுக்கு எப்போது தெரியும் என்றால், ஒரு கிராமத்துக்கு போய் தாழ்த்தப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நில்லு, அன்னைக்கு தெரியும்டா இந்து மதத்தின் கொடூர முகம். அன்னைக்கு தெரியும். ஏனென்றால் இந்து மதம் கடவுளை காப்பாற்றுகிற மதம் இல்லை, சாதியை, தீண்டாமையை, ஏற்றத்தாழ்வை காப்பாற்றுகிற மதம். இன்னும் கடவுளோட பிரச்சனையே இருக்கு. நான் பல மேடைகள்ல சொல்லியிருக்கேன். அவர் இருந்தாருங்க, இல்லாட்டி போறாரு, எனக்கு என்ன அவர் ஏன் இந்து மதத்தை தாக்குகிற அளவுக்கு மற்றவர்களை தாக்கவில்லை என்றால் உண்மைதான். காரணம் ஒன்றே ஒன்று, உங்கள் கடவுள் நம்பிக்கை பற்றி கவலை அல்ல. நான் மேடையிலே ஏறுகிற போது மேடையிலே இருக்கிற ஜோசப் சேவியர் என்னை ஓடி வந்து கைகுலுக்கி வரவேற்கிறார். அங்கே இருக்கிற இதயத்துல்லா என்னை கட்டி தள்ளியே வரவேற்கிறார். குப்புசுவாமி சாஸ்திரிகள் தள்ளி இந்த நமஸ்தே என்றா, அங்கதான் உனக்கு எனக்கும் தகராறு. கடவுளோட அல்ல, தீண்டாமையோடு தான் நமக்கு சிக்கலே தவிர, சாதி மத ஏற்றத்தாழ்வுகளில் சிக்கலே தவிர, நீ கடவுளை நம்பினால் நண்பர்களே, அதிலும் இந்து மதத்துல கடவுள் நம்பிக்கை இருக்கு பாருங்க, உலகத்தில் இல்லாத நம்பிக்கை. எல்லாம் கடவுள். ஐயா பேசும்போது சொன்னாரு வராக அவதாரம். இவனுக்கு சிவபெருமான், விநாயகர், முருகன் மட்டும் கடவுள் இல்லைங்க. மாடு கடவுள் கோமார், நாய் கடவுள் பைரவன், பாம்பு கடவுள் நாகதேவன், பன்றி கடவுள் வராகன். நாய் பன்றியை கூட நீ கடவுளாய் மதிக்கிறாயே, எனக்கு அது பிரச்சனை இல்லை. நாயை, பன்றியை, விலங்குகளை கூட கடவுளாய் மதிக்கிற நீ மனிதனை மனிதனாய் கூட மதிக்க மறுக்கிறாயே, அங்கதான் மனிதனை மனிதனாய் மதிக்காத நீ எதை கடவுளா மதிக்க? எனக்கு என்ன? எனவே பிரச்சனை எங்க இருக்குன்னு நாம் எங்கு திராவிட இயக்க தமிழர் பேரவை என்பது வெறும் தமிழை கொண்டாடுகிற இயக்கம் அல்ல. சாதி ஒழிப்பு, ஆணாதிக்க ஒழிப்பு என்பனவற்றோடு உள்ளடக்கிய தமிழ் தேசியத்தை கொண்டாடுகிறார். அது ஒண்ணுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். வெறும் தமிழை பற்றி மட்டும் நான் தமிழ் நம் உயிர் என்றால் உயிரினும் மேலானதாய் நாம் சாதி ஒழிப்பையும் ஆணாதிக்க ஒழிப்பையும் கருதுகிறோங்கிற எண்ணம் ஒவ்வொருவருக்கும் வந்தால் அன்னைக்குத்தான் நீங்க திராவிட இயக்க தமிழர் பேரவையின் உறுப்பினர். ஒன்றை மட்டும் நாம் இதை கேட்டுக்கொள்வதெல்லாம் அது உலக தமிழ் மாநாட்டிலே கேட்டேன். தயவு செய்து தமிழில் கையெழுத்து போடும். பெரிய காரியம் எல்லாம் இல்லை. தமிழில் பேர் வைக்க முடியலன்னு ஐயா சொல்லி கிரகப்பிரவேசம் எங்கேயாவது அடிச்சு புதுமனை பூவிட அடிச்சு காணாம கேட்டார். இன்னொரு கேள்வி கேட்கிறேன், நீங்க வேணா நான் சேர்க்கிறது சரியா தப்பான்னு சோதிச்சு பாருங்க. ஒரே ஒரு பார்ப்பனன் பெயராவது தமிழில் இருக்கிறதுன்னு எனக்கு ஒரே ஒரு பெயர். கடவுளை சார்ந்து கூட முருகன் ஐயரை யாராவது சந்திச்சிருக்கீங்களா? சுப்பிரமணிய ஐயர் இருப்பார். ஏன் முருகன் இல்லை சுப்பிரமணியன் இருக்கிறார்னா, சுப்பிரமணியன் என்கிற சொல்லுக்கு சுப்பிராமணியன் என்று பெயர். சூன்னா நல்ல, சுத்தம் என்று சொல்றோம் பாருங்க. பிராமணனுக்கு நல்லவன், எனவே சுப்பிரமணியன். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு அண்ணனை கொண்டு வந்து நிறுத்தினாங்க பிள்ளையார். வளர்ப்பு மகன் ஒருத்தன் திடீர்னு வந்த மாதிரி வளர்ப்பு அண்ணன் வந்து தம்பி வந்தாலும்
வள்ளியை பத்தி இருக்கு. தமிழ் படித்தவர்களே சொல்லுங்கள், தெய்வானை பத்தி குறிப்பு இருக்கா? தெய்வானை ஒரு பாத்திரமே கிடையாதுடா. 8ஆம் நூற்றாண்டுல கொண்டாந்து தெய்வானை கொண்டு வந்து கூட எனக்கு பிரச்சனை இல்லை. தெய்வானையை கொண்டு வந்துட்டு வள்ளியை வைப்பாட்டினாம எவ்வளவு பெரிய வரலாற்று மோசடி, அயோக்கியத்தனம். சோமநாதபுரம் பற்றி ரோமிலா தாக்கூர் ஒரு புத்தகம் எழுதினாங்க, படிச்சுட்டு இருக்கிறேன், பாதிதான் முடிச்சேன். எத்தனை மோசடி, வரலாற்று திரிவுகள், வரலாற்று மோசடிகள். தெய்வானை என்று இல்லாத ஒரு பாத்திரத்தை உள்ளே கொண்டு வந்து இருந்த, சரியா சொன்னா எங்கள் பாட்டனுக்கு பாட்டன் முருகன் என்றால் எங்கள் பாட்டிக்கு பாட்டி வள்ளி, எங்க சொந்தக்காரர். பாட்டி எங்கள் தலைவி, எங்கள் வள்ளி எங்கள் குல தலைவி. அவர் சொன்ன மாதிரி நாங்கள் குறவர்கள், நாங்கள் இடையர்கள், நாங்கள் வேளாண் மக்கள். எங்கள் நிலத்து தெய்வங்களை உணர்ச்செறிஞ்சிட்டு எங்களுக்கு தெய்வம் என்பது வேற ஒண்ணுமே இல்லைங்க. வள்ளுவன் சொல்லிவிட்டு போனதை விட எனக்கு பெரிய வழக்கு எதுவும் இல்லை. வையத்துள் வாழ்வாங்க வாழ்ந்தவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்பட்டான் என்பதை தவிர என் பாட்டனை பாட்டியை மூதாதையை நான் தெய்வம் என்று வணங்குவதை போல முருகன் குறிஞ்சி நில தலைவன், கண்ணன் முல்லை நில தலைவன். வேற ஒண்ணு நீங்க இந்த நம்ம இலக்கியங்கள் அறிவியல் சார்ந்தவை. குறிஞ்சிய பார்த்தீங்கன்னா அந்த சிவப்பா இருக்கிறது முருகனுக்கு என்ன காரணங்க? மலையில் தோன்றுகிற சூரியனை பார்த்து வணங்கியவர்கள் சூரியன் செக்க செவேல் இருந்தது காலையில். முல்லை நிலம் என்பது காடு, காட்டில் வாழ்ந்த மக்கள் இருட்டை கடவுள் என்றார். கடற்கரை ஓரம் வாழ்ந்த மக்கள் நீரை கடவுள் என்றார். கடவுள் தாங்க இப்பவும் நானும் நீங்களும் தாங்க கடல்னு சொல்லுவோம். மீனவர்களை போய் அது என்னன்னு கேளுங்க, கடல் அம்மான்னு சொல்லுவோம். அவனுக்கு தாய் கடவுள், தாய் கடல், கடவுள் கடல். எல்லா வசதியும் வந்ததுக்கு அப்புறம் மருத நிலத்துல வாழ்ந்தவன் தேவேந்திரன், எல்லா சௌகரியமும் பெற்றிருக்கிற இந்திரன் கடவுள்னு சொன்னான். வேற ஒன்று வெறும் கற்பனை படைப்புகள். ஆனால் இல்லாத ஒரு பாத்திரத்தை படைத்து எங்கள் வரலாற்றை மாற்றிய இவர்கள் மறுபடியும் இப்போ நண்பர்களே நான் உண்மையாய் சொல்லுகிறேன், ஒரு புதிய ஆட்டம் போட்டு இருக்கிறாங்க. ஒரு விதத்தில் நல்லது. நான் அந்த சோ பேசுகிற பேச்சை மறுபடி போட்டு கேட்கிறேன். அந்த கோபம் எனக்குள் ஏறுகிறது. ஏன் கருணாநிதி நம்முடைய பகை அடியோட அழிக்கணுங்கிறான்? ஒரு கேள்விக்கு விடை சொல்லுங்க. ஐயா வீரமணி பேசுகிற அளவுக்கு, அண்ணன் கொடத்தூர் மணி பேசுகிற அளவுக்கு, நான் பேசுகிற அளவுக்கு, நீங்க பேசுகிற அளவுக்கு கலைஞர் பாப்பான கடுமையா பேசுறாரா? ஆனால் ஏன் நம்மளையெல்லாம் அவர் புரிய வைக்கலாம்? அவரிடம்தான் ஆட்சி அதிகாரம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதே தவிர உங்கள்கிட்ட எங்கிட்டையும் ஒரு அதிகாரம் வராது. உண்மைதான். அவனுக்கு நல்லா தெரியும் நான் எவ்வளவு கோபமா பேசுறாலும் நாளைக்கு கவுன்சிலர் நான் கூட வரமாட்டேன். கலைஞரோ ஸ்டாலினோ தான் மறுபடியும் முதலமைச்சராக வரக்கூடும் என்பதால் அவர்களை குறிவைத்தவன் தாக்குகிறான் என்றால் அவர்கள் எங்கள் தலைவர்கள் என்று நம்ம தைரியம் சொல்லணும். நாங்க காப்பாற்ற மறுபடியும் கலைஞரையும் ஸ்டாலினை வைப்போம். கலைஞரையும் ஸ்டாலினையோ மறுபடியும் முதலமைச்சராய் உட்கார வைப்போம். நாங்க வேலை செய்வதால் நம்ம இங்க தொடர்புகளை பெரியார் கருத்துக்கள் சும்மா பாட்டு பாடிட்டு தெரிகிற அமைப்பில்லை. எங்களுக்கு ஒரு அரசியல் உண்டு. திராவிட இயக்க கோட்பாடே எங்களின் அடிநாத அரசியல். திமுகவை ஊழல் பண்ணிட்டு அத்தனை பேர் ரொம்ப உத்தரனா எவருமே காசு போட்டு பார்த்ததே இல்லையா? ஊழலை ஒழிக்கணும்னு ரஜினிகாந்த் புறப்பட்டுட்டாரு. அவருக்கு கருப்பு பணம்னா என்னன்னே தெரியாதா? என்ன பேச்சு! தமிழர்கள் மணியன் ஈழத்துக்காக வீரர்களான எத்தனை காலமாச்சு ஈழத்தை பத்தி நீங்க பேசி? 91 காந்தி கொலை செய்யப்பட்ட போது ராத்திரி 12 மணி 1 மணிக்கு வந்து என்னை இழுத்துட்டு போனாங்க. தமிழர்கள் மணியன் எங்க இருந்தார்? கொடாவில் இருந்தவன் எங்க இருந்தார்? தமிழர்கள் மணியன் எங்க இருந்தார்? சீமா என்ன திடீர் வேஷம், என்ன திடீர் ஈழத்து மக்கள் மீது ஒரு பாசம் கொப்பளிக்கிறது உங்களுக்கு? ஜெயலலிதாவை பார்த்து கைகொட்டி கொண்டு நிற்கிறவர்களுக்கு கலைஞரை பற்றி பேசுவதற்கு எந்த யோக்கியதையும் இல்லை. நமக்கு யார் பற்றியும் கவலை ஏன்னு கேட்டா, நான் பேசுவதற்கெல்லாம் ஒரே தைரியம். நான் பலமுறை சொல்றேன், என்னை கைது செய்ய முடியாதுங்கிறதை அடுத்த நிமிஷம் பேசிட்டு போகும்போது என்னை கைது செய்யலாம். ஆனால் நிலப்பதிப்பு வழக்கில் என்னை கைது செய்ய முடியாது. நிலைமை கிடையாது. நான் இருக்கிற அடுக்கிடத்தில் என் உரிமை கேள்வித்துக்காரனுக்கு மாறி நான் வேணா என்னை கைது செய்ய முடியாதுங்கிற தைரியம் எனக்கு இல்லை தவிர நீ கைது செய்வதற்கு எனக்கு கவலையும். ஆனால் மறுபடியும் பார்ப்பனர்கள் கவனமாக இருக்கிறார்கள். குறிச்சிருக்க முந்தி மாதிரி 2001 6 மாதிரி கண்டவனை கைது பண்ணல. கவனமா இருக்கிறான். அதற்கெல்லாம் பின்னால்
ஒற்றை தலையின் மூளை இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். ஆனால் எனவே நாம் செய்ய வேண்டிய செய்தி இன்னும் 10 நிமிடம் தான். இதெல்லாம் மின்வெட்டு வந்தவுடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பத்திரிகைலாம் ஆர்காட் ஆரம்பிச்சாருமா. இப்ப சொல்றாங்க ஜெயலலிதா நம்ம சிற்பி தான் சொன்னார், ஐயா 6 மணிக்கு ஜெயலலிதா வந்து 5 மணி நேரம் மின்வெட்டு எல்லா ஊர்லயும், கிராமங்கள்ல இன்னும் அதிகம். இந்த கோடை வெயில் வந்ததற்கு பிறகுதான் நம்ம அடுத்து கொஞ்சமாவது கொஞ்சம் உரைக்கும். கவனம் கோவப்படல. காரணம் பத்திரிகை எழுத ஐயா சொன்னாரு, செம்மொழி ஆய்வு மூலமா என்னமோ ஒரு அதிசயம் நடந்து நேற்று இந்தியா துறையில ஒரு பேட்டி எடுத்தாங்க. அந்த ஆய்வு மூலம் பற்றி 4-5 பேரை கேட்டுக்கிறோம், உங்க கருத்தை சொல்லுங்கன்னாங்க. 1981 யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டதுக்கு இதுக்கு என்னடா வித்தியாசம்? எங்க நூலகத்தை ஓலைச்சுவடிகளை கட்டி ஏதோ ஒரு மூலையில போட்டுக்கிறேன். எப்படி கண்ணகி சிலை அருங்காட்சியகத்துல கை ஒடிச்சு கிடந்ததோ அது மாதிரி இந்த புத்தகங்கள் ஓலைச்சுவடிகள் எங்க இருக்குன்னு யாருக்கு தெரியும்? கண்ணகி சிலை ஏன் அந்த அம்மா ஆட்சியில் அகற்றப்பட்டது? லாரி வந்து மோதிருச்சான், பீடத்துல சிதைஞ்சு போச்சான். மோதினவன் வெளியே இருக்கிறான், கண்ணகி சிலை ஜெயிலும். எங்கேயாவது நடந்தது உண்டாது? மோதினவன் மேல ஒரு வழக்கம் இல்லை. நான் நேரடியாக கேட்கிறேன். நக்கீரன் கோபால் அலுவலகத்துல நக்கீரன் வருத்தத்தெல்லாம் தெரிவிச்சுட்டார். வழக்கு முடிஞ்சிருச்சு. கல்லூரி கட்சான் அவன் மேல என்ன வழக்கு? அவனுக்கு என்ன தண்டனை? மறுபடியும் உண்மையா சொல்ற நண்பர்களே, மாட்டுக்கறி பற்றி கருங்கட்டை தமிழர்லாம் மீண்டும் துணிஞ்சு நம்ம எழுதியிருக்கிறோம். சொல்லிட்டு கூட போனேன், நான் ஊருக்கு போயிட போறேன், எளியிடமும் உமாவும் ஜாக்கிரதையா இருக்கு, அடி வாங்க தைரியமா இருக்க தவிர நமக்கு வேற வழி இல்லை. நம்மளால திருப்பி அவனை அடிக்க முடியும், அல்லது காவல்துறை கை செய்வா போறான். வேற எதற்காக நான் கோபப்படல. நான் மாட்டுக்கறி திட்டதாக எழுதிய செய்தி தவறுன்னு சொல்லு, அவதூறு என்று சொல்றேன், இழிவுபடுத்துறேன் என்று சொல்றேன். அப்ப மாட்டுக்கறி தின்பது இழிவா? மாட்டுக்கறி திங்கிறவனா இழிவானவனா? இஸ்லாமியர்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் மாட்டுக்கறி திங்கிறவனை கொதிச்சு எழுந்திருக்க வேண்டாம்? யோசிச்சு பாருங்க. எப்படி நான் மாட்டுக்கறி எவ்வளவு எவ்வளவு அடுக்குகள் வச்சிருக்கான் பாருங்க. குலால் தின்னாலும் மரக்கறி தின்றவன் உயர்வு. இந்த பயனுங்க நெய் வழிய வழிய மாட்டு மாமிசம் தின்னவனுங்க புத்தத்தை பார்த்து சமணத்தை பார்த்து தாங்கள் என்னமோ பெரிய யோக்கியம் மாதிரி ஒளிஞ்சுக்கிட்டு இப்ப புலால் தின்னாதவர்கள் ரொம்ப உயர்ந்தவன். வங்காளத்துக்கு போனா பாப்பான் பூரா மீன் சாப்பிடும். கேட்டா கடல் புஷ்பம். ஏடா நீ சாப்பிட்டா கடல் புஷ்பம், நான் சாப்பிட்டா மீன் தான். நாங்க சாப்பிடுவோம் மீன் தான். அசைவம் புலால் உண்பவர்கள்ல கூட ஆடு கோழி மீன் தின்றவன் உயர்ந்தவன். மாடு தின்றவன் அவனுக்கு கீழே, பன்றி தின்றவன் அவனுக்கும் கீழே. நரி சாப்பிடுற குறவர்கள் வேற, பூனைக்கறி சாப்பிடுற குறவர்கள் வேற. நான் கேட்கிறேன், மாட்டுல என்ன அருவருப்பு? கோழி கண்டதற்கு மீன் அழுக்கையே ஆகாரமாய் கொள்ளும். பருத்தி கொட்ட புண்ணாக்கு தவிர வேற எதுவும் சாப்பிடாத தூய்மையான விலங்கு மாடு. என்னடா அருவருப்பு? இவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் எல்லாம் அருவருப்புன்னு சொல்லுவது வேற ஒரு காரணமும் இல்லை. ஏன் மாட்டுக்கறி சாப்பிடணும்? ஐயா மாட்டுக்கறி இன்னும் விருந்தே நடக்கிறாரு, வேற எதுக்காகவும் இல்லை. மாட்டுக்கறி சாப்பிடுகிறவனை இடிவாரவன் புலையன் என்று சொல்லுகிறார்களே, மாட்டுக்கறி தின்னும் புலையா உனக்கு மார்கழி திருநாடா? இப்படிதானே நம்மளை பார்த்து கேட்டீங்க. இன்னும் எங்களை பார்த்து அதான கேட்டீங்க. நாங்கள் மாட்டுக்கறி தின்னும் தமிழர்கள் தமிழர்கள் தாங்கள் உழைக்கிற மக்களுக்கு. ஐயா சொன்னார காலையில் எனக்கு அப்படியே நெருங்கி போயிட்டா. எனக்கு அந்த காலையில் அந்த செய்தி தெரியும். எதுக்குடா இடதுகை கட்டை விர பெறுகிறது? உழைக்கிறவனுக்கு வலதுகை கட்டை விரல் பெருவிரல் தேஞ்சு போயிருக்குமே. இடதுகை கட்டை விரல் பெருவிரல் எழுதிய உழைக்கிற எங்களுக்கு குறைந்த செலவில் நிறைந்த புரதம் மாட்டுல தான் கிடைக்கும். வழி எதுக்கு சாப்பிடும்? உழைக்கிறவனுக்கு நீ ஒன்றும் இல்லாம சும்மா உட்கார்ந்தவனுக்கு செரிக்காது மாட்டுக்கறி. உழைக்கிறவனுக்கு அதுதான் சரியான உணவு. மாட்டுக்கறி உண்போங்க நான் ஒரு கூட்டம் போடணும். நாம மாட்டுக்கறி உண்போம். கருங்கட்டை தோழர்களே, பின்னால வருகிற தோழர்கள் வாங்க, தைரியமா 2 காரியத்தை செய்யுங்க. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. ஒரே ஒரு செய்தியை நான் சொல்றேன். இது ஊடக உலகம். எல்லாவற்றையும் ஊடகம் தீர்மானிக்கிறது. நம்மால் பெரிய ஊடகங்களை உருவாக்க முடியாது. பணம் இல்லை, சும்மா பொய்யெல்லாம் சொல்ல வேண்டாம். அதாவது நான் அறிவேன், நான் பொய் சொல்லல. ஒரு பெரிய பத்திரிகை வெற்றிகரமா 4 லட்சம் இதழ்கள் விற்பனை ஆகுது. அந்த தொலைக்காட்சி பெரிய வெற்றிகரமா ஓடுது, நல்லா இருக்கிறது வேற. ஆனால் விளம்பரத்துக்காக மட்டும் அவர்கள் ஒதுக்கிய தொகை 15 கோடியிலிருந்து 20 கோடி விளம்பரத்துக்காக. நாம் இதுவரைக்கும் 1 கோடி பார்த்ததே இல்லை.
தெருக்கோடிகளும் 1 கோடியும் பார்க்கணும். ஆனால் ஒரு நாளும் நீங்கள் தயங்க வேண்டாம். சிறு மொழிகள் மலைகளை உடைக்கும். குடியரசு பத்திரிகை ஒரு காலத்துல என்னடா பண்ணணும்னு நினைச்சான், இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு அந்த பத்திரிகை பூமைகளின் தலைவன் அம்பேத்கர் நடத்தின பத்திரிகையும், தீப்பொறி இஸ்கரான் லெனின் நடத்தின பத்திரிகையும், குடியரசு ஐயா தொடங்கின பத்திரிகை தான் எங்களை இன்னும் உயிரோட வச்சிருக்கு. நான் சாப்பிட்ட சாப்பாடு உயிரோட வச்சிருக்கு. அந்த உணர்வு என்ன உயிரோட வச்சிருக்கு. கருங்கட்டை தமிழர் வியாபாரத்துக்காக நான் பேசல. அதுல என்ன வியாபாரம் பண்ணோம்? தேதி உண்டானால் 40,000 ரூபாய் நாங்க செலவு பண்ணுவோம். ஒரு வருமானம் நண்பர்கிட்ட இப்போ நம்பிக்கையா இருக்கும். எதிர்பார்த்ததை விட இன்றைக்கு வாழ்நாள் கட்டணங்கள், ஆண்டு கட்டணங்கள் வருது. நான் எதையுமே மிகைப்படுத்தி சொல்றதில்லை. வெறும் 2000 படி தான் அடிக்கிறோம். அதை 10,000 ஆகுங்கள். எழுதி பயப்படுறானா இல்லையா? 10,000 சாதாரண எண்ணிக்கை இல்லை. நீங்க குறைச்சு மதிப்பிட வேண்டாம். 10,000 வேண்டாம், 5,000 பத்திரிக்கை. நான் வெறும் கருங்கட்டை தமிழரை சொல்ல, இந்த உணர்வோடு உண்மையாக நடத்தப்படுகிற பத்திரிகைகளின் எண்ணிக்கை கூட இப்போதைக்கு எனக்கு மற்ற பத்திரிகைகளில் எல்லாம் பல இடங்களில் பல சிக்கல்கள் இருக்கு. நீங்க இந்த கருத்துக்களை கொண்டு வருகிற பத்திரிகைகளை நான் வெளிப்படையா சொல்றேன். திமுக தோழர்களை கோவித்துக் கொள்ளாமல் கேட்கணும். திமுக பெரிய கட்சி இங்கே இருக்கு தமிழ்நாட்டில். எவ்வளவு பத்திரிகை முரசொலி விற்கிது? முரசொலி விற்கணும், விடுதலை விற்கணும். அப்பதான் துக்ளக் அடங்குவோம். நீங்க குறிச்சு வெறும் கண்டத்தை அடிக்கிறது அல்ல, பத்திரிகை விற்கணும். நம்பிக்கையோடு சொல்லுகிறேன், கருங்கட்டை தமிழரை இந்த ஆண்டின் இறுதிக்குள் 5000 10,000 படிகளாய் உயர்த்தி காட்டுவோங்கிற உறுதி நம்ம அத்தனை பேர் போறோம். அதை விட பெரிய செய்தி நடந்தீங்களா? அன்பான வேண்டுகோளா வைக்கிறேன். பத்திரிகை படிங்க, படிங்க. நாம படிக்காம வெறுமனை இந்த பையில நடந்து உட்கார்ந்தெல்லாம் எல்லாத்தையும் உள்வாங்கிட முடியாது. இது உணர்வை தூண்டுவதற்கான அரங்கமே தவிர ஒட்டுமொத்த அறிவை கொண்டு குவிப்பதற்கான அரங்கம் இல்லை. இது நேரம் இல்லை. எழுதி சொன்னாங்க, என்னால ரொம்ப செய்தி சொல்ல முடியாது. எப்படி முடியும்? 5000 ஆண்டு வரலாற்றை 1 மணி நேரத்தில் நாம் எப்படி சொல்ல முடியும்? இங்க இருக்கு வரலாறு அப்படின்னு தொட்டு சொல்லதான் முடியும். நண்பர்களே, 1950களில் திராவிட இயக்கம் வீர் கொண்டு இந்த மண்ணில் எழுந்த காலகட்டத்தில் மேடைதான் மிகப்பெரிய ஊடகம். அண்ணாவின் பேச்சில் தமிழ்நாடு குலுங்கிற்று. இன்றைக்கு மேடைதான் கடைசி ஊடகம். கவனத்தை வச்சுங்க. மேடை பேச்சு கேட்க புதிய இளைஞர்கள் வர்றதில்லை. 25 வருடங்களுக்கு மேலாய் நான் பேசுறேன். பார்க்கிறவங்க என்ன சொல்றான்? ஒன்றே சொல் அன்றே சொல் புகழ் சுபவின்றான். 2 ஆண்டுகளாய் தொலைக்காட்சியில் பேசுகிற பேச்சு போய் சேருகிறது. காரணம், அப்துல்லா மலைக்கு வரலன்னா மலை போகணும்னு ஒரு பழமொழி உண்டு. தொலைக்காட்சி வீட்டுல போய் செய்தி சொல்லுது. கேட்காதவர்கள் கேட்க தொடங்குகிறார்கள். ஊடகங்களை பயன்படுத்த வேண்டும். பத்திரிகைகளில் எழுதணும், கட்டுரைகள் வரணும். நம்ம அணை உலை விலை என்று அம்பத்தூர்ல பேசின பேச்சு ஜூனியர் விவரம் போட்டதுக்கு அப்புறம் தானே பலரும் கேட்கிறான். உண்மைதான், அது அவனுடைய வலிமை, நம்முடைய வலிமை. நமக்கு அவ்வளவு சக்தி இல்லை. இருக்கிற ஆயுதத்தை வலிமைப்படுத்துங்கள், இருக்கிற ஆயுதத்தை கூர்மைப்படுத்துங்கள். 2 செய்தி எடுத்துட்டு போங்க போதும். இந்த பயிலரங்கத்துல இன்னைக்கு நாளைக்கு பொழுது பிடித்ததுல இருந்து யாரும் ஆங்கிலத்தை கையெழுத்து பண்ண மாட்டாங்க. தமிழ் தான். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கருங்கட்டை தமிழருக்கு வெறும் 100 ரூபாய் ஆண்டு கட்டணும். 100 ரூபாய்க்கு ஒரு செலவே இல்லை. வாங்கி அனுப்புவோம். 2 விஷயத்தை எடுத்துங்க. இந்த ஒத்துழைப்பை நீங்கள் கொடுத்தால் தொடர்ந்து அயராமல், அதாவது பெரிய ஆண்டுகள்லாம் வரலாம் நடத்திட்டே இருப்பாங்க. வேற ஆனால் அந்த சிரமத்தை விட நீங்கள் ஒத்துழைங்க. நான் வேற ஒண்ணுமே கேட்கல. வெறும் பத்திரிகை நடத்திட்டா போதுமான்னு கேட்குறீங்களா? பத்திரிகை என்பது ஒரு பலத்தை காட்டும். நேற்றுக்கு நடந்த ஒரு செய்தியை சொல்றேன். இரவு 11:30க்கு நான் வந்தேன். 9:30க்கு வர வேண்டிய தொடர் வண்டி 11:30க்கு வந்தது. அப்ப நான் மாப்பிள்ளை ராஜாவுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் சிற்பிக்கெல்லாம் சொல்றேன், நீங்க பல்லவர்கள் அலைய வேண்டாம், கொஞ்சம் புத்தகத்தை தூக்கிட்டு வர்றேன், அதனால கொஞ்சம் சுமையா இருக்கு, யாராவது 2 தோழர்களை வர சொல்லுங்கன்னு சொன்னேன். என்னோட தொடர் வண்டியில ஒரு தோழர் பேசிட்டே வந்தாரு. அவர் நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்த தோழர். நடந்த செய்தியை சொல்ல. அப்ப அவர் சொன்னார், எல்லாம் பேசியும் உங்களை அரசாங்கம் கைவிடப்படலை, என்ன காரணம் நினைக்கிறீங்கன்னு கேட்டார். நான் நடந்தேன் சார், சொல்லுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு. இல்ல நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க, சீமான் கூடுற கூட்டத்தை பார்த்து ஒரு பயம் இருக்கு, உங்களை
நீங்க அவ்வளவு பொருட்டா அரசு மதிக்காதுல்ல, மதிக்கிற காலம் வரும்னு சொல்றேன். நான் அதிகமாக சொல்ல. ஆனா அவர் எதை பார்த்து ஆச்சரியப்படுறாருன்னா, 11:30 மணிக்கு அவரால் பேசிட்டு கீழே இறங்கும் போது நம்ம தோழர்கள் இதே இந்த பணியன் போட்டுட்டு ஒரு 12 பேர் கொடி வச்சுட்டு 10 பேர் பெரிய பெரிய போல இருக்க. இப்படி பார்த்து கூட்டம் பார்த்து ஏமாறுகிற ஒரு சமூகம் தான். அதுக்காக நம்ம வேஷம் தான் போட வேண்டும். நாம் தெளிவா உண்மையா நாம் எப்போதும் திரும்ப திரும்ப எதை நினைத்து பார்க்க வேண்டும் என்றால், இந்த மக்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒன்றை தவிர வேறு எந்த தனி மனிதர்களை பற்றி உண்மை கவலையே பட வேண்டாம். இந்த அமைப்பின் பொதுச் செயலாளராக இருக்கிற நான் பெரிய ஆளா தெரிஞ்சாதான் இந்த கட்சி வளரும்னா இது கட்சியின் வளர்ச்சி ஆகாது. இந்த கொள்கையின் கோட்பாடும் வளர்ந்தால், பெரியார் அம்பேத்கர் சிந்தனைகள் பரப்பப்பட்டால் அது திராவிட இயக்க தமிழர் பேரவையின் வெற்றி. நான் இன்றைக்கு சொல்றேன். இதற்கு பிறகு அந்த 2 பேர் படத்தை நீங்க சேர்த்து போட்டீங்கன்னா யாரா இருந்தாலும் அதை பார்த்த உடனே இந்த பேரவையினுடைய கூட்டம்னு தெரிகிற மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்துங்கள். தனிப்பட்ட மனிதனை முன்னிறுத்தாமல் கோட்பாடுகளை முன்னிறுத்தியே வெல்லும் இயக்கமாக திராவிட இயக்க தமிழர் பேரவையை கொண்டு வந்து நிறுத்துங்கள். இளைஞர்களே, கடைப்படையாதீர்கள், அதிரடி அரசியல் கண்டு பின்வாங்காதீர்கள், எல்லாவற்றையும் திடீர்னு செய்யணும்னு நினைக்காதீர்கள். நிதானமாய் ஆனால் உறுதியாக செயல்படுங்கள். திராவிட இயக்கத்தை, பெரியாரின் கருத்துக்களை காப்பாற்ற வேண்டுமானால் திமுக கழகத்தையும் சேர்த்து காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நான் அதை அழுத்தமாய் சொல்லுகிறேன். திமுக கழகத்தை அழித்துவிட வேண்டும் என்று அவர்கள் நினைப்பது அந்த கட்சியை, தலைவரை அழிப்பதற்காக அல்ல, திராவிட இயக்கத்தை வேரோடு கெட்டி எறிவதற்காக. ஒரு நாளும் நாம் அதற்கு அனுமதிக்க மாட்டோம். நன்றி, வணக்கம்.